அனைவருக்கும் வணக்கம். கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பது குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு பொறுத்தவரை பார்க்கும்போது வேக்கன்சி எவ்வளோன்னு தெரியும். இதுக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான கால் லெட்டர் வந்திருந்தது. அவங்களும் தேர்வுகளை அட்டன் பண்ணாங்க. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுக்காக வேலைகளும் சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்படுகிறது, ஒரு நீதிமன்ற வழக்கு. அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா வயது உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு. ஸோ அதில் வயது வரம்பு நீங்கள் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் அதுக்கு உண்டான ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அதன் அடிப்படையில் வயது வரம்பு தளர்வு அறிவிக்கப்படுகிறது. ஸோ 42 வயது வரை டேட்டிலிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவரை இருக்கக்கூடிய நபர்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வயது வரம்பு தளர்வுக்கு இப்போ விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு உண்டான தேதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் இந்த மாதம் நிறைய பெரும்பாலான மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 9/10/2025 இதுதான் லாஸ்ட் டேட்டாக இருக்குது பெரும்பாலான மாவட்டங்களில். ஒரு நாள் சில மாவட்டங்களில் முன்னாடி கூட இருக்கலாம். அதனால் உடனடியாக உங்கள் மாவட்டத்துடைய வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது செக் பண்ணி எக்ஸாக்டாக என்ன டேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் முன்னப்பின் இருக்கும். சில மாவட்டத்தில் 10ஆம் தேதி கூட கொடுத்துருக்காங்க. 10/10/2025 லாஸ்ட் டேட்டுன்ற மாதிரி. ஸோ அதனால் உடனடியாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை செக் பண்ணி விண்ணப்பிக்காத நபர்கள் விண்ணப்பித்துக்கொள்ளலாம். இது புதிய நபர்களும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த வயது வரம்பு தளர்வுக்கு பொருந்த நபர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி விண்ணப்பித்த நபர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சில நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படி ஒரு இது கொடுக்காமல் இருந்துச்சு. மீண்டும் அது அப்டேட் பண்ணி இல்லை விண்ணப்பித்தவங்க தேவையில்ல, புதுதாக நபர்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த அப்டேட் அகைன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், நோட்டிஃபிகேஷனில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இது வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. ஸோ அதனால் இன்னொரு 1 வீக் தான். 1 வீக்கில் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். அதன் பிறகு கரெக்டாக ஒரு வாரம் டைம் எடுத்துப்பாங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளார இது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த ப்ராசஸ் எல்லாமே தீவிரமாக ஸ்டார்ட் ஆகிடும். இன்டர்வியூ மற்றும் அந்த எக்ஸாம் வேலைகளெல்லாம் சிறப்பாக நடைபெறும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் எல்லாமே அப்போ வந்துடும், அந்த டைமுக்கு வந்துடும். ஸோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கும். அது வரைக்கும் இந்த விண்ணப்பிப்பது கரெக்டாக விண்ணப்பித்த நபர்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புறது, இந்த மாதிரியான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். அதன் பிறகு தான் இன்டர்வியூ அது ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அது வரைக்கும் இன்னொரு 15 நாட்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கடைசி தேதி முடிகிறதுக்குள்ளார புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் விண்ணப்பிச்சிருங்க அப்படின்ற அப்டேட்டை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.